100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை ஒன்றிய அரசு நீக்கியது அவரை இரண்டாவது முறையாக கொலை செய்துள்ளதற்கு சமம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் 78வது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிரான நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை டெல்லி நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாகவும் இதன் மூலம் ஒன்றிய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை அம்பலமாகிவிட்டதாகவும் கூறினார். மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை ஒன்றிய அரசு நீக்கியது அவரை இரண்டாவது முறையாக கொலை செய்துள்ளதற்கு சமம் என்றும் ப. சிதம்பரம் விமர்சித்தார். இத்திட்டம் ரத்து செய்யப்படும் வரை காங்கிரஸ் போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரை எடுப்பது ஒன்று, வாயிலேயே நுழையாத ஒரு பெயரை வச்சிருக்கிறது ஒன்று. நடப்பு ஆண்டில் 25,000 கோடி செலவழிச்சிருக்காங்க. நம்ம நாளைக்கு ஒரு மாநில அரசு எனக்கு நிதி ஆதாரம் கிடையாது, நான் 5,000 கோடி தான் செலவழிப்பேன், 1000 கோடி தான் செலவழிப்பேன்னா இந்த திட்டம் நடைபெறாது. இந்த மாதிரி பல விபரீத குறைபாடுகள் உள்ள திட்டம். இது நாடு முழுவதும் அமலாகாது. அவங்க மத்திய அரசு குறிப்பிட்ட பகுதிகளெல்லாம் மட்டும்தான் அமலாகும். மகாத்மா காந்தியை இரண்டாவது படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இந்த சட்டம் மக்களுக்கு பயனில்லாத சட்டம், பெண்களை பெரிதும் பாதிக்கும். இந்த சட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரை எடுப்பது ஒன்று, வாயிலேயே நுழையாத ஒரு பெயரை வச்சிருக்கிறது ஒன்று. நடப்பு ஆண்டில் 25,000 கோடி செலவழிச்சிருக்காங்க. நம்ம நாளைக்கு ஒரு மாநில அரசு எனக்கு நிதி ஆதாரம் கிடையாது, நான் 5,000 கோடி தான் செலவழிப்பேன், 1000 கோடி தான் செலவழிப்பேன்னா இந்த திட்டம் நடைபெறாது. இந்த மாதிரி பல விபரீத குறைபாடுகள் உள்ள திட்டம். இது நாடு முழுவதும் அமலாகாது. அவங்க மத்திய அரசு குறிப்பிட்ட பகுதிகளெல்லாம் மட்டும்தான் அமலாகும். மகாத்மா காந்தியை இரண்டாவது படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இந்த சட்டம் மக்களுக்கு பயனில்லாத சட்டம், பெண்களை பெரிதும் பாதிக்கும்.